ஜெய் சாயிராம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அனைத்தையும் கடந்து விடுவார்கள் மிக சுலபமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்படும் வாழ்வை உன் இஷ்டம் போல வாழ்ந்துவிடு. ஏனென்றால் பிறர் சொல்லை கேட்டு உன்னுடைய ஆசைகளை நீ அடமானம் வைக்காதே. உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகள் திரும்பவும் மீட்கவே முடியாது. நீ இழந்த ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு விதத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை சந்தோஷமாக இருக்க பழகு. இஷ்டம் போல வாழ பழகு. நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. எல்லாமே உனக்கு சுபிட்சமாகவே நிகழும். ஆம் குழந்தையே, உன்னை காப்பாற்ற ஷீரடியிலிருந்து உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறாய். இனி உன் மனதிற்கு ஆறுதலான நல்ல செய்தி ஒவ்வொன்றாக நீ கேட்கப் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் மிக மிக அற்புதமாகவே நடக்கவிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம்தான். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் மிகப்பெரிய ஆயுதமே புன்னகைதான். எனவே புன்னகையோடு இரு. எது நடந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு எப்பொழுதும் முகத்தில் ஒருவிதமான புன்னகையை வைத்து கொண்டே இரு. உன்னுடைய முகம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். இந்த உலகமே நினைத்தாலும் கூட ஒரு உண்மையான அன்பை யாருமே தர முடியாது. அதே போல் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும், உலகத்தையே உருவாக்க முடியும். எனவே அன்போடு இரு, சந்தோஷமாக இரு. மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டே இரு. எதிர்பார்ப்பில்லாமல் அதை செய்து கொண்டே இரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான நன்மை உன்னை வந்து சேரும். அது சேரும் நேரம் உன் மனம் மகிழும். உன் நிம்மதி பெருமூச்சு விடுவாய். எல்லாம் நம் வாழ்வில் நடக்கிறது என்ற எண்ணம் தானாகவே உன் மனதில் வந்துவிடும். வாழ்வு என்பது தற்செயலாக மேம்படாது. அது மாற்றத்தால் சிறப்பாகிறது. அந்த மாற்றமும் உன் கையில்தான் இருக்கிறது. நீ எதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்திலேயே அந்த நினைப்பிலேயே உன் வாழ்வில் மாற்றங்கள் மிக சுலபமாகவே நிகழும், மிக சுலபமாகவே நடக்கும். ஆம் குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை உன்னால் நினைவு கூர்ந்து பார்க்க முடியும். அதே போல் உன்னுடைய நிகழ்காலத்தை அனுபவித்து உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஆனால் உன்னுடைய வருங்காலத்தை விரும்பும்படி நீ நினைக்கும் வண்ணம் நீ விரும்பும்படி உருவாக்கிட உன்னால் மட்டுமே முடியும். எனவே உன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கிறதோ அதை அப்படியே உருவாக்க பழகிக்கொள். உன் எண்ணம் போல் உன்னுடைய வருங்காலமும் உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும், வெற்றிகரமாகவே முடியும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை புரிந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. அதனால் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அந்த வழியில் சென்று கொண்டே இரு. போராடி கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நிச்சயமாக நீ அடைய வேண்டிய நேரத்தில் அடைந்தே தீருவாய். மனிதர்கள் என்பவர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதே இல்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். அதனால் நீ யாரை விரும்புகிறாயோ அவர்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்துவார்கள். இதுதான் உலகத்தின் நியதி. நீ சந்தோஷத்தில் இசையை ரசிப்பாய், ஆனால் சோகத்தில் பாடலின் வரிகளை உணர்வாய். மக்கள் பயணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்கள் மதிப்பதே இல்லை. இந்த உலகத்தில் யாருமே உண்மையானவர்கள் அல்ல என்பதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பெற்ற தாயை தவிர யாருமே உன்னதமானவர்கள் அல்ல.
இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது.
அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா எல்லாம் சரியாகிவிடும் என்று? இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன்முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால். அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் உன்னுள்ளும் இருக்கிறேன், நிழலாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. உன்னுடைய அத்தனை கேள்விக்குமான பதிலை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். நான் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தையும் உணர்ந்து கொள்ள நான் அத்தனை வழிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்தி கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதியில்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்கள். ஒருவர் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடும் இருப்பார். மற்றவரோ எப்பொழுதும் கோபத்தோடும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தோடு இருப்பாராம்.
அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஊரில் ஒரு விளையாட்டுப் போட்டியை அறிமுகம் செய்தார்கள். அந்த விளையாட்டுப் போட்டியில் அந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நபரும் எப்பொழுதுமே கோபமாக இருக்கும் நபர் 2 நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொண்ட அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றியை பெற்றுவிடுவார். பொறாமையோடும் முகத்தில் ஒருவிதமான புன்னகை கூட இல்லாமல் நம்பிக்கை இழந்தவராக இருந்த அந்த நண்பர் போட்டியில் தோற்றுவிட்டார். தோற்ற அந்த நண்பருக்கு கோபம் மிகவும் அதிகமாக ஆனது. வென்றவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த நபரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த தோல்வியுற்றவர். இப்படி தோற்றதாலும் வெற்றி பெற்றதாலும் நண்பர்களுக்கிடையே சிறு விரிசல் ஏற்பட்டது. ஏன் இந்த நண்பர் நம்மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறார், வெறுப்போடு இருக்கிறார், நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுகிறாரே, நாம் அப்படி என்ன தவறு செய்தோம், வெற்றிதானே பெற்றோம், போட்டியில் வெற்றிதானே பெற்றோம், இதற்கு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று பல நாள் சிந்தித்து ஒரு நாள் அந்த கேள்வியை தன் நண்பரிடம் கேட்டுவிட்டார் வெற்றி பெற்றவர். என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன், ஏன் எப்பொழுதும் என் மீது கோபமாகவே இருக்கிறாய், மற்றவர்களிடம் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறாயே, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன் என்று தன்னுடைய தோல்வியுற்ற நண்பரை பார்த்து கேட்டாராம் வெற்றி பெற்றவர். உடனே தோற்று போனவர் சொன்னாராம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், வெற்றி பெற்றதால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய், நீயும் என்னை போல் தோற்றிருந்தால் நீயும் இதே சுபாவத்தோடு தான் இருப்பாய், வெற்றி பெற்றவரை பார்த்து கோபத்தோடு இருப்பாய், பொறாமைப்பட்டிருப்பாய், நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்ற மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதே சூழ்நிலையில் நீயும் இருந்திருப்பாய், தோல்வியுற்றாள் என்று பதில் கூறினாராம் தோல்வியுற்றவர். உடனே வெற்றி பெற்றவர், நண்பரே, நான் ஜெயித்ததால் தான் இப்பொழுது மகிழ்வாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இல்லை, அப்படி என்றால் அது மிக மிக தவறு. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததால் தான் வெற்றியே பெற்றேன் என்பதுதான் என்னுடைய நினைவு என்று கூறினாராம் வெற்றி பெற்றவர். அந்த வார்த்தையை கேட்டதும் தோல்வியுற்றவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாராம். நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிதளவாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். முகத்தில் ஒரு விதமான புன்னகையை வைத்துக்கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். எப்படிதான் வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம் வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்பதை தேடி தேடி நாம் சென்றாலே போதும். நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாக மனதை வைத்து கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தராத வெற்றியை, நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். நம் சாயப்பா அதை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை.
ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும்.